மருத்துவமனைக்குள்ள போயிட்டு நிக்கிறாரு. அதிகாரி கேட்கறாங்க, இந்த மாதிரி சிக்கல் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பேசுறாங்க, கேட்கறாங்க, லஞ்சம் விட்டுருக்காங்க. அவர் திடீர்னு திரும்பி தளபதி போட்டவ காணும், அதை கிழக்க மாட்டேங்க, அதான் புரோட்டோகால். இவர் தமிழ்நாட்டோட அமைச்சர். 4 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. 4 நாள்ல 3 நாள் பார்த்தா பிரெஞ்சு பட கிளைமேக்ஸ்ல உட்கார்ந்த மாதிரியே உட்கார்ந்து வாயே திறக்கல. என்னடா வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, மௌன வரதமா இல்ல மௌன புரட்சி அப்படின்னு பார்த்தா 4வது நாள் பார்த்தா திடீர்னு ஆவேசம் வந்துருது. அப்படி செய்யலாம் காட்டுறாரு. என்னன்னு பார்த்தா கொடுத்துட்டாங்க ஸ்கிரிப்ட் பேப்பர். இதுல வழக்க போட்டுருவோம், நாங்க கைது பண்ணிடுவோம். நாங்க புஷி ஆனந்தா நிர்மல்குமாரா ஓடி ஓடி போறதுக்கு எவ்வளவு கேவலம். நீ வழக்க போட்டு எத்தனை வைப்ப? ஒரு 5 பேரை கைது பண்ணிருக்காங்க இந்த தாவேக ஆட்சியில. 5 பேரையும் கைது பண்ணா நீதிமன்றம் சொல்லி வீட்டுக்கு போட அனுப்பிடுவோம். ஒருத்தன் சிறைக்கு போகல, அந்த லட்சத்தை கைது பண்றாங்க. சரி, இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் வரும்னு பார்த்தா மாற்றம் வரல, மாற்றம் தான் வருது. தமிழ்நாட்டுக்கு பல முற்போக்கு அம்சங்கள் உண்டு, பல வரலாற்று சிறப்புகள் உண்டு. தமிழ்நாட்டுக்கு இந்தியாவிலே தனித்துவம் மிகுந்த நிலம் தமிழ்நாடு என்று சொல்லப்படுது. இந்தியாவிலே அரசியல் புரிதல் கொண்ட மாநிலம் என்று தமிழ்நாடு சொல்லப்படுது. ஆனா அந்த தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டை பல 100 ஆண்டு பின்னோக்கி கொண்டு போயிடுச்சு. வடநாட்டுக்காரனை பார்த்து பிற்போக்குத்தனமா இருக்கிறோம். இன்னைக்கு வடநாட்டுக்காரன் கவனித்துக்கிறேன், ஆந்திராவில் பிழைக்க வச்சதையும். ஆனா பவன் கல்யாண் தமிழ்நாட்டை பார்த்து ஏழமா பேசாரு. காரணம் என்ன? இந்த தேர்தல் முடிவு. இது தேர்தல் முடிவு இல்ல, விபரீத விபத்து. ஏறக்குறைய 1 கோடி பேரு, 1 கோடி வாக்காள யார் வேட்பாளர் தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்க. 1 கோடி பேர். எப்படி பாருங்க, வாக்காளருக்கு யார் வேட்பாளர் தெரியல. தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சருக்கு தன்னோட துறை என்னன்னு தெரியல. சுற்றுலாத்துறையா, சுற்றுச்சூழல் துறையா, எதுவும் தெரியல. தமிழ்நாட்டில் என்ன எப்படி இருக்குது. ஆனா கிளம்பி ஆய்வு பண்றேன், ஆய்வு பண்றேன்னு போயிடுறது கடைக்குள்ள. இதுக்கு பேர் என்ன முறுக்கா? எப்படிதான் முறுக்கு நம்புறது? இதுக்கு என்ன ஆதாரம்? இது ஆய்வு. ஐன்ஸ்டீன் ஆய்வு பண்ணாரு, பெரிய பெரிய அறிஞர்கள் ஆய்வு பண்ணாங்க. அதெல்லாம் என்ன ஆய்வு? இதுதான் ஆய்வு. தொழில்துறை அமைச்சர், தொழில்துறை அந்த தொழிற்சங்கத்துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் பர்வேஸ், அவரு போய் தொழிற்சாலைகள் ஆய்வு பண்ணணும். உரிய விதிகள் கடைபிடிக்கப்படுதா, தொழிலாளர்கள் மதிப்போடு நடத்த போறாங்களா ஆய்வு பண்ணணும். அவர் எங்க போய் ஆய்வு பண்றாரு? மருத்துவமனைக்குள்ள. மருத்துவமனைக்குள்ள போயிட்டு நிக்கிறாரு. அதிகாரி கேட்கறாங்க, இந்த மாதிரி சிக்கல் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பேசுறாங்க, கேட்கறாங்க, லஞ்சம் விட்டுருக்காங்க. அவர் திடீர்னு திரும்பி தளபதி போட்டவ காணும், அதை கிழக்க மாட்டேங்க, அதான் புரோட்டோகால். இவர் தமிழ்நாட்டோட அமைச்சர், அதுவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்காரு பாருங்க. ஊடகங்கள் ராப்புகளை அவரையே பேசணும். அவர் வந்தாரு, கோட்டை மாட்டினாரு, கலட்டினாரு, நடந்தாரு, உருண்டாரு, பரண்டாரு, எல்லாத்தையும் பேசணும். ஆனா தவறையும் ஊடகங்கள்ட்ட பேச மாட்டாரு. ஏன் பேச மாட்டாரு? என்ன தெரியாது. அவருக்கு வச்சுக்கிட்டு வச்சன பண்ணல. நீங்க சிந்திச்சு பாருங்க. ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர், நம்ம அண்ணன் ஒருத்தர், அவர் தான் இயக்குனர். அவர் இயக்குறாரு, இங்க போங்க, அங்க பண்ணுங்க அப்படின்னு இயக்குறாரு. அவர் சொல்லிட்டாரு, நீ யார வேணாலும் சந்தி, ராத்திரி 12 மணிக்கு போய் கேட்க விட்டு, எதை வேணாலும் விட்டு, தவறையும் ஊடகத்தை சந்திச்சிடாத, மயக்கிட்டா வாய் திறந்துடாத, உன் கதையை முடிச்சு விட்டுருவாங்க. 4 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. 4 நாள்ல 3 நாள் பார்த்தா பிரெஞ்சு பட கிளைமேக்ஸ்ல உட்கார்ந்த மாதிரியே உட்கார்ந்து வாயே திறக்கல. என்னடா வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, மௌன வரதமா இல்ல மௌன புரட்சி அப்படின்னு பார்த்தா 4வது நாள் பார்த்தா திடீர்னு ஆவேசம் வந்துருது. அப்படி செய்யலாம் காட்டுறாரு. என்னன்னு பார்த்தா கொடுத்துட்டாங்க ஸ்கிரிப்ட் பேப்பர். அதாவது ஒரு தேர்வு நடக்குதுன்னா என்ன வினாத்தாள் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம படிச்சுட்டு போய் அந்த வினாத்தாளுக்கு விடை எழுதணும். ஆனா நம்ம முதலமைச்சருக்கு முதல் நாளே வினாத்தாள் கொடுத்து ராத்திரி விடைத்தாள் கொடுத்துறாங்க. விடிய விடிய உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி மண்டைக்குள்ள ஏற்றி ஆவேசமா பேசணும். மற்றபடி எதை பற்றி எதுவும் தெரியாது.
இதுவரைக்கும் தமிழ்நாட்டு ஆண்ட எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், கருணாநிதி, ஜெயலலிதா அவங்க மக்கள் பிரச்சனைகளை பேசினா அவங்க ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க, அவங்க செவிசாய்க்க மாட்டாங்க, கண்டுகொள்ள மாட்டாங்க, அலட்சியப்படுத்துவாங்க, துச்சமா நடப்பாங்க. அவங்களுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கணும், நெருக்கடி கொடுக்கணும், அப்பதான் ஒரு பிரச்சனையை வந்து தீர்ப்பாங்க. இவருக்கு முதல்ல பிரச்சனை புரிய வைக்கணும், அதுக்கு பாராட்டணும். இன்னலைன் பர்மிட், உள்நுழைவு சீட்டு அப்படின்னா என்னன்னு கேட்பாரு. அதுக்கு பாடமிடத்தி அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டோட கேடி குத்து கால கொடுங்க, அவரையும் நம்பி ஓட்டு போறாங்க. தூத்துக்குடியில வந்து 14 பேர் எடப்பாடி பழனிசாமி அரசு துள்ள துடிக்க படுகொலை செஞ்சது எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு படுகொலை. ஆனா கரூர்ல வந்து விஜய் 41 பேரை திட்டமிட்டு கொன்னாது அப்படின்னு யாரும் சொல்லல. எல்லாரும் என்ன சொல்றோம், கரூர் அந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் காலதாமதமா போயிட்டாரு, அந்த காலதாமதம் தான் விபத்துக்கு முதன்மை காரணம் அப்படின்னு பதிவு பண்றோம். அப்ப அந்த மரணங்களுக்கு விஜய் தார்மீக பொறுப்பேற்கணும். ஆனா என்ன சொல்றாரு, எமல பழி போடுறாங்க, எமல பழி போடுறாங்க அப்படின்னு வாயிலே வேகத்தை அடிச்சுக்கிட்டு ஒப்பாது இருக்கிறார். யாரு பழி போட்டா? அங்க சதி நடந்தது என்று பழி போட்டது நீங்க. இப்ப காவல்துறை வச்சு கொண்டு போச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது யாரு? ஆதரவர்ஜனா. அது ஏட்டு அக்யூஸ்ட். ஆனா ஆதரவர்ஜனா பேசுறாரு, காவல்துறை கொன்று குவித்ததென்றால் கொன்று குவித்த பொழுதின் போது எங்க போனீங்க? ஏன்டா ஓடி போனீங்க? ஏன் ஓடி போனீங்க? 1 மாத காலம் வெளியே வராம ஊடகத்தை சந்திக்காம தலைவர்கள் எங்க போனீங்க? எங்க போனீங்க? 41 பேர் செத்து விழுந்தும் கூட அந்த மரணம் விஜய்கிட்ட எந்த குற்ற உணர்ச்சியும் ஏற்படுத்தல. பீஸ்ட்னு படம் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். இந்த படத்துல ஒரு காட்சி, தொடக்க காட்சி எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு குழந்தை வந்து இறந்து போகுது. அந்த குழந்தையோட இறப்புக்கு தான் தான காரணம் நினைச்சுக்கிட்டு விஜய் குற்ற உணர்ச்சி அடைஞ்சிடுறாரு. அதுக்கு பிறகு உலகில் நிபுணரை பாக்குறாரு. அங்கிருந்து படம் தொடங்குது, பீஸ்ட் படம். ஆனா கரூர்ல ஒரு குழந்தை இல்லை அன்பு மக்களே, 10 குழந்தை உட்பட 41 பேர் செத்து போனாங்க. 41 பேர் செத்து போனாங்களே, நம்மளாலங்கிற குற்ற உணர்ச்சி துளி கூட இல்லை. ஆட்சிக்கு வந்து 55 நாள் ஆச்சு. 50 நாட்களாக நான் கரூர் போறேன் அப்படின்னு சொல்லல. கரூர்ல உறவுகளை இருந்து இழந்தவங்களுக்கு வந்து நான் வந்து அரசு வேலை தரேன்னு சொல்லல. இப்ப 50 நாள் கழிச்சு சொல்றாரு, நான் கரூர் போறேன். எதுக்கு போறேன்? எதுக்கு போறேன்? ஏன்னா கரூர்ல இடைத்தேர்தல் வருது, எம்ஆர் விஜயபாஸ்கர் போட்டி போட போறாரு. அப்ப அந்த இடைத்தேர்தலுக்கான பரப்புரை இப்ப விஜய் போறாரு. உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போறாரா? 50 நாட்கள் என்ன பண்ணீங்க? 50 நாட்கள் என்ன பண்ணீங்க? வந்த உடனே முடக்க இழுத்து பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தாருக்கும் அரசோடு போட வேண்டியதானே? ஏன் 50 நாள் கழிச்சு? என்ன கேவலம் கட்ட கேடு கட்ட அரசு. இதுல வழக்க போட்டுருவோம், நாங்க கைது பண்ணிடுவோம். நாங்க புஷி ஆனந்தா நிர்மல்குமாரா ஓடி ஓடி போறதுக்கு எவ்வளவு கேவலம். நீ வழக்க போட்டு எத்தனை வைப்ப? ஒரு 5 பேரை கைது பண்ணிருக்காங்க இந்த தாவேக ஆட்சியில. 5 பேரையும் கைது பண்ணா நீதிமன்றம் சொல்லி வீட்டுக்கு போட அனுப்பிடுவோம். ஒருத்தன் சிறைக்கு போகல, அந்த லட்சத்தை கைது பண்றாங்க. எவ்வளவு காலத்தின் கோலம் பாருங்க. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட முடிவெடுக்கிறது எங்க எதையுமே தெரியாதுங்க, எதுவுமே தெரியாதுங்க அவருக்கு. யாரு வந்தா நாடு நல்லா இருக்கும், யாரு வந்தா எல்லாம் சிறப்பா இருக்கும், யாரு வந்தா நாட்டை சரியா நிர்வாகம் பண்ணுவா, ஆளுகை செய்வா, அதெல்லாம் யோசிக்காம தனக்கு பிடிச்ச நடிகருக்கு ஓட்ட போட்டுட்டாங்க. விளைவு வெறும் 55 நாள் தான் இருக்கு. வெறும் 55 நாள், ஏறக்குறைய 2 மாசம். இன்னும் முழுசா 4 ஆண்டு காலம் 10 மாசம் இருக்கு. வச்சு செஞ்சிருவாங்க. அவர் எல்லாத்துக்கும் வசனம் தான். ஏண்டா இந்த விஜய தொட்டம் நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. யாருக்கு? திமுகவுக்கு இல்ல, மக்களுக்கு. ஏண்டா இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டம் நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ண வச்சு